தெலங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் அணையின் அருகே ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் குகையின் மேற்புறம் சுமார் 3 மீட்டர் தொலைவுக்கு இடிந்து விழுந்திருக்கு. இதனால குகையில் உள்ள பணியாற்றி வந்த 7 தொழிலாளர்கள் சிக்கி தவிக்கிறாங்க. அவர்களை மீட்கும் பணி தீவிரமா மேற்கொள்ளப்பட்டு வருது. தெலங்கானா மாநிலம் நாகர்குர்னால் மாவட்டத்தில் ஸ்ரீசைலம் அணைக்கட்டு இருக்குது. இந்த அணைக்கட்டு பகுதியில் இருந்து பிற இடங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வகையில் ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் இருக்குது. டோமலாபெண்டா பகுதியில் உள்ள குகை கால்வாயில நேற்று தொழிலாளர்கள் வழக்கம் போல பணியில ஈடுபட்டாங்க. மொத்தம் 50 தொழிலாளர்கள் பணி செஞ்சு வந்தாங்க. அப்போது கால்வாய் குகையின் மேற்புறம் 3 மீட்டர் தொலைவுக்கு திடீரென இடிந்து விழுந்தது. இதையடுத்து குகையில ஒரு பகுதியில் இருந்த தொழிலாளர்கள் அலறி அடித்து வெளியே ஓடி வந்தாங்க. இன்னொரு பகுதியில இருந்து தொழிலாளர்கள் குகையில சிக்கிட்டாங்க. மொத்தம் 43 தொழிலாளர்கள் வெளியே வந்த நிலையில 7 தொழிலாளர்கள் குகைக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. அவர்களை மீட்கும் பணியில போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவம் குறித்து அறிந்தவுடனே தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சார்பில் தொழிலாளர்களை பத்திரமா மீட்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க உத்தரவிட்டிருந்தாரு. மேலும் உயரதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சிருக்கிறாங்க. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உத்தம்குமார் ரெட்டி, ஆலோசகர் ஆதித்யநாத் தாஸ் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் சிறப்பு ஹெலிகாப்டர் மூலமா சம்பவ இடத்துக்கு விரைஞ்சிருந்தாங்க. இந்த பணியை மேற்கொண்டு வந்த நிறுவனம் அளித்த தகவலின்படி மொத்தம் 50 தொழிலாளர்கள் பணி செஞ்சிருக்கிறாங்க. 43 தொழிலாளர்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. 7 பேர் சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னும் இந்த சம்பவம் தெலுங்கானால பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.